கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நம்ம அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாசிப்போம். யாத்ராகமம் 33 அதிகாரம் 17 வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இந்த நாள்ல இந்த தேவ செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும் என்றால், அவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அளவிலாத கிருபையை கொடுக்கிறாராம். விசேஷித்தமாய் இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தாராம்? ஆண்டவர் உங்களை ஒரு மேன்மையான ஒரு பாத்திரமாய் அவர் பார்த்திருக்கிறபடினால், விசேஷித்தமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடினால அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இதே ஏசாயா 43 அதிகாரத்துல 1 வசனத்துல சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள்ல இன்றைக்கு உங்களை குறித்தான கிருபை கிடைத்திருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுவும் விசேஷித்தமாய் ஏன் பெயர் சொல்லி அழைத்தாராம்? ஏசாயா ஆகமத்துல நாம் வாசிக்கிறோம், உபத்திரவத்தின் குகையில இருக்கிற உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யமான தெரிந்து கொள்ளல, நல்ல ஞானிகளை தெரிந்து கொள்ளல, நல்ல அறிவாளிகளை தெரிந்து கொள்ளல. உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பைத்தியம் சொல்லுதல, உங்களை ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுதல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு தான் பிறந்தா என்று சொல்லி இந்த உலகத்தார் உங்களை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கல்ல. ஆம், இந்த பரிகாசத்தின் மத்தியில தான், ஹல்லேலூயா, நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் ஆண்டவர், ஹல்லேலூயா, உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களை உதாசீனமாய் அவர்கள் கண்கள் பார்த்தது, ஆனா கர்த்தருடைய கண்களோ கிருபை நிறைந்ததாய் உங்களை பார்த்திருக்கிறது. பிரியமானவர்களே, இதை வேதத்துல அநேகர் பாருங்க, அநேகர் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 1 வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் பிள்ளை பேரை பெற்றெடுக்க முடியாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் ஹல்லேலூயா, ஆண்டவர் 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஆபிரகாமில முடியாதுதான், ஆனால் ஹல்லேலூயா, ஆபிரகாமை அழைத்தவர் அவரை ஹல்லேலூயா ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். இன்றைக்கு ஹல்லேலூயா, உங்களையும் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் ஜாதிகளுக்கு, ஹல்லேலூயா, உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் யாக்கோபை அழைத்தார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 28 அதிகாரத்துல 13-14 வாசிக்கும் போது எல்லாம் அவனுடைய தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாரும் அவனை விட்டு பிறந்து போது, அவன் தனித்து நின்ற போது, ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில, எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில இந்த யாக்கோப்பு காணப்பட்ட போது, ஓ, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர்
நீருற்றுக்களையும் உண்டாக்கினவரும் மனுஷனை சிருஷ்டித்தவருமாய் இருக்கிற அந்த ஆண்டவர் ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தராகிய தேவன் யாக்கோபே யாக்கோபே என்று சொல்லி அவனை அழைத்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவனை திரளாய் பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, அவனுக்கு உண்டானதை எல்லாம் அவனுடைய சகோதரர் பறித்து கொண்டு போனார்கள். அவனுடைய மாமனார் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனார்கள். ஆனால் ஹல்லேலூயா யாக்கோப்பை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர் ஹல்லேலூயா யாக்கோப்பை இருமடங்காய் ஆசீர்வதித்தார், திரளாய் பெருக பண்ணினார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இந்த யாக்கோப்பும் எல்லாவற்றையும் இழந்து போய் தனித்து நிற்கிற வேளையில யாக்கோப்பை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவனை திரளாய் பெருக பண்ணினது போல இழந்து போய் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் உங்கள் பெயரை அறிவார், உங்கள் சூழ்நிலையை அறிவார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கண்ணீரின் மத்தியில உங்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, விசேஷித்தமாய் அவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல மோசேயை கூப்பிடுகிறார், அழைக்கிறார் பெயர் சொல்லி. மோசே மோசே என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. சிறிய வயதிலேயே இந்த மோசேயை சத்துரு கொல்ல நினைத்தான். பிரியமானவர்களே, வனாந்தரத்துல இவர் தள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, ஒருவரும் இல்லாமல் தனித்து நடந்த பாதை மோசேக்கு. ஆனால் ஹல்லேலூயா மோசேயை உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவருமான ஹல்லேலூயா கர்த்தர் மோசேயை அந்த வனாந்தரத்துல அழைத்தார். பிரியமானவர்களே, மோசேயை அநேக ஜனங்களை, சிறைப்பட்ட ஜனங்களை, எகிப்தில அடிமையா இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி அந்த வனாந்தரத்தின் வழியே நடத்தி செல்றதுக்கு ஒரு பாத்திரமாய் இந்த மோசேயை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் வனாந்தரத்தை தனித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? எல்லாரும் ஹல்லேலூயா உங்களை கொல்லும்படியாய் உள்ள உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை அழிக்கும்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த மோசே வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்ட போது ஹல்லேலூயா மோசேயை அழைத்த அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு ஹல்லேலூயா மோசேயை அழைத்து பயன்படுத்தின அதே தேவன் உங்களையும் அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு கிடக்கிற, விடுதலையற்று கிடக்கிற ஆத்துமாக்களுக்கு ஹல்லேலூயா விடுதலையாக்கி அவர்களை ஹல்லேலூயா ஆண்டவருடைய வழியில நடத்தும்படியாய் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் விசுவாசித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே தன்னை அழைத்த ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை உடையவனாய் காணப்பட்டதனால ஹல்லேலூயா அவன் மரித்து ஹல்லேலூயா கர்த்தரே அவன் மரணத்தை அடக்கம் பண்ணினார். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா உன்னோடு கூட இருக்கிறார். நீ கடந்து போற இந்த வனாந்தரத்தை மாற்றி அநேகர் வனாந்தரத்துல கடந்து போறவர்களை நீ நடத்துகிற ஒரு மகனாக மகளாக கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே, அழாதே. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய்தான் உனக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் ஹல்லேலூயா சாமுவேலை அழைத்தார். பிரியமானவர்களே 1 சாமுவேல்ல 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையாண்டனை அழைத்தார். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் இதுவரைக்கும் ஒரு தீர்க்க தரிசியும் ஒரு சாமுவேலை போல எழுந்ததில்லை. ஹல்லேலூயா. தகப்பனாலும் தாயினாலும் ஹல்லேலூயா ஆலயத்தில் விடப்பட்ட ஹல்லேலூயா கடந்த அந்த மகனை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை தாய் தகப்பனால
இல்ல சொந்த பந்தத்தினால, உற்றார் உறவினால, இல்ல நண்பர்களால நீங்கள் கைவிடப்பட்டு கிடக்கிறீங்களா? கணவனால கைவிடப்பட்டு கிடக்கிறீர்களா? பிள்ளைகளால கைவிடப்பட்டு கிடக்கிறீங்களா? தனித்து போயிருக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya. சாமுவேலை ஹalleluya கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹalleluya. ஆலயத்தில் கிடந்த அந்த சாமுவேலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஹalleluya உங்களை பெயர் சொல்லி அழைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் சொந்த பந்தங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எவர்கள் மத்தியில நீ கைவிடப்பட்டு தனித்து நிற்கிறாயோ அவர்கள் மத்தியில உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, சாமுவேலை ஆசீர்வதித்து பல ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் மாற்றி ஆண்டவர் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தீர்க்க தரிசியாகவும் ஒரு வல்லமையான பாத்திரமாகவும் பயன்படுத்தினது போல உங்களையும் பயன்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கண் இன்றைக்கு உங்கள் மேல கிருபையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கோரேசை ஆண்டவர் அழைத்தார். பிரியமானவர்களே, ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 1:3 வசனத்துல சொல்லுகிறது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அறுக்கும்படியாய் இந்த கோரேசை கர்த்தர் அழைத்தாராம். ஆமென், ஹalleluya. ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன், ஆனாலும் கர்த்தருடைய கண்களில அவனுக்கு கிருபை கிடைத்தபடியினால அநேக ராஜாக்களுடைய வல்லமைகளை முறியடிக்கும்படியாய், அதிகாரிகளுடைய வல்லமைகளை முறியடிக்கும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும்படியாய், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் இந்த கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி பெயர் சொல்லி அழைத்தார். பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவர் அநேக அதிகாரிகள் மேல இருக்கிற ஹalleluya இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிய வல்லமைகளை இடைக்கட்டுகளை உடைக்கும்படியாய் இந்த ஆண்டவராகிய இயேசு உன்னை ஹalleluya இந்த ஆண்டவராகிய இயேசு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஹalleluya. வான மண்டலத்தின் பொல்லாத வல்லமைகளை அழிக்கும்படியாய் உன் ஆண்டவராகிய இயேசு உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. நீ பயப்படாதே. நீ கடந்து போற இந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே. இந்த கோரேசை அபிஷேகம் பண்ணி பெயர் சொல்லி அழைத்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை உடைத்தது போல உன்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளை முறியடிக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உன்னை ஹalleluya உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. அநேகர் ஹalleluya பிசாசின் வல்லமையினால கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அவர்களுடைய கட்டுகளை எல்லாம் உன்னை கொண்டு ஆண்டவர் அறுக்கும்படியாய் தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீ கடந்து போற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தபடினால இதை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து அநேகருடைய சத்துருடைய கட்டுகளை உடைத்து கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் பயன்படுத்தும்படியாய் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சவுலை அழைத்தார். பிரியமானவர்களே, ஹalleluya சபைகளை நொறுக்கின சபைகளை உடைத்த சவுலை ஆண்டவர் ஒரு பவுலாய் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சவுலே சவுலே என்று சொல்லி அந்த சவுலை பவுலாய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஹalleluya சபைகளை கட்டும்படியாய், சபைகளுக்கு ஒழுக்கங்களையும் நீதிகளையும் சொல்லிக் கொடுக்கும்படியாய், புறஜாதிகள் மத்தியில மகிமையான பாத்திரமாய் பயன்படும்படியாய் இந்த சவுலை பவுலாய் மாற்றி ஆண்டவர் வல்லமையான பாத்திரமாய் பயன்படுத்தினார். உன்னை சபைகளுக்கு எழுப்புதலை கொடுக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் ஒரு சவுலை பவுலாய் மாற்றி சபைகளுக்கு எழுப்புதலை கொடுத்தது போல உன்னையும் ஆண்டவர் ஹalleluya சபைகளுக்கு எழுப்புதலை கொடுக்கிற பாத்திரமாய் உன்னை எழுப்ப போகிறார். ஹalleluya. அநேக சபைகள் முடங்கி கிடக்கிறது, அநேக சபைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை சபைகளையும் ஹalleluya உன் ஜெபத்தினாலோ உன்னுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினாலோ அநேக சபைகள் எழும்ப போகிறது. கர்த்தர் அதற்கெனவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹalleluya. முடங்கி போனதெல்லாம் கர்த்தர் உன் மூலமாய் ஹalleluya எழுப்ப போகிறார் என்பதை மறந்து போகாதே. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உன்னை நோக்க கொண்டிருக்கிறது. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய், சாத்தானின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை என் ஆண்டவர் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய்
செபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் ஆண்டவரே இந்த நாள்ல பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களை தயவு பெற்ற கிருபை பெற்ற பிள்ளைகளை ஆண்டவர் உபத்திரத்தின் பாதையில ஆண்டவர் கிடக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஆண்டவரே, அவர்களை ஆண்டவர் எந்த பாத்திரங்களாய் நீ தெரிந்தெடுத்திருக்கிறோ, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறோ அந்த பாத்திரமாய் ஆண்டவர் அவர்களை நீ கொண்டு வெளியே மகிமையாய் பயன்படுத்த வேண்டும்படி செபிக்கிறேன் ஏசப்பா. முடங்கி கிடக்கிற எல்லாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you.